புதுச்சேரி மூர்த்திக்குப்பம் கடற்கரையில் சுமார் 40 மீட்டர் தூரத்திற்கு மண் அரிப்பு ஏற்பட்டு படகுகளை நிறுத்த முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாக கூறும் மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கும் சரிவர செல்ல முடியவில்லை என வேதனை தெரிவிக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்கலாம். கிருஷ்ணா, மேலும் விவரங்கள். புதுச்சேரி அடுத்த பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட மூர்த்திக்குப்பம் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட மீனவர் குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இங்குள்ள மீனவர்கள் சிறிய அளவிலான ஃபைபர் படகுகள் மூலமாக கடலுக்கு சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மூர்த்திக்குப்பம் கடற்கரையில் கடல் சீற்றமானது நீடித்து வருவதன் காரணமாக கரை பகுதியில் கடந்த 10 நாட்களில் மட்டும் சுமார் 40 மீட்டர் தூரத்திற்கு மண் அரிப்பு ஏற்பட்டு அது உட்புகுந்து வருவதால் மீனவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் உள்ள மீன் ஏலக்கூட கட்டிடம் முன்பாக கான்கிரீட் தரைத்தளம் அமைக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் அந்த மீன்களை காய வைப்பதற்கும் கருவாடுகளை காய வைப்பதற்கும் மீன் வலைகளை சுத்தம் செய்வதற்கும் அந்த தரைத்தளமானது வைக்கப்பட்டிருந்தது. அது நீரில் அடிக்கப்பட்டு முழுமையாக கடல் நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக 10 நாட்களாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தொழிலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மீனவர்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தங்கள் கிராமத்தை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான தேவனாம்பட்டினம் பகுதியில் தூண்டில் முள் வலை அமைக்கப்பட்டதன் காரணமாக தான் தங்களுடைய பகுதியில் இந்த கடலானது உள்புகுந்து வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகளை முன் வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பகுதியில், அதாவது இந்த மூர்த்திக்குப்பம் பக்கம் பகுதியில துறைமுக பகுதி அமைக்கப்பட்டு வருகிறது. அது விரைவில் முடிக்கப்பட்டிருந்தால் தற்போது இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எங்களுடைய படகுகளை நிறுத்துவதற்கு சரியான இடம் கிடைக்கும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். புதுச்சேரி அரசும் மீன்வளத்துறையும் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தொடர்ந்து அரசை வலியுறுத்தி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.